தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழில் வளத்தை பெருக்குவதற்காக அமெரிக்கா சுற்றுப்பயணம் செய்வதாக இன்றைக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே விருதுநகர், பொள்ளாச்சி, சிவகாசி, திருப்பூர், காங்கேயம், ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், ராசிபுரம், சென்னையை சுற்றி, கோவையை சுற்றி பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிற சிறு குறு தொழில்கள், மத்தியதர தொழில்கள் அனைத்துமே முடங்கி போய் மின்சார கட்டண உயர்வின் காரணமாக, சொத்து வரி உயர்வு காரணமாக, தொழில் வரி உயர்வு காரணமாக பல்வேறு காரணங்களால் உள்ளூர் தொழில்கள் அனைத்தும் முடங்கி போய் உள்ளூரிலே சம்பாதித்துக் கொண்டிருந்த ஏழை எளிய மக்கள் அனைவரும் சம்பாதனை இழந்து இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை முதலமைச்சர் தெரிந்திருக்கிறாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. முதலில் உள்ளூரில் இருக்கிற அந்தந்த பகுதிகளில் இருக்கிற தொழிலதிபர்களை எல்லாம் ஆங்காங்கு சென்று கோவை, திருப்பூர், கரூர், ஈரோடு, விருதுநகர், சிவகாசி என்று தமிழ்நாட்டில் பல தொழில்கள் நடைபெறுகிற இடங்கள், அங்கே அந்த பகுதிகளுக்கு முதலமைச்சர் முதலில் சென்று அந்த பகுதியில் தொழில் செய்து கொண்டிருக்கிற சிறு தொழில் அதிபர்கள், நடுத்தர தொழில் அதிபர்களுடைய குறைகள் என்ன என்று கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்து முதலில் வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை முதலில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்காக கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது தென்னை நார் தொழிலைச் சேர்ந்த அனைத்து தொழிலதிபர்களையும் திருப்பூரிலே அழைத்து எங்களுக்கு மீண்டும் ஓட்டளித்து வெற்றி பெறச் செய்தால் தென்னை நார் தொழிலுக்கு மின்சார கட்டணத்திலே சலுகை அளிப்பதாக சொன்னார். அதையும் செய்யவில்லை. கைத்தறி நெசவாளர்கள் அந்த தொழிலையே மறந்து போய் வீட்டு வேலை, கல்யாண மண்டபங்கள் வேலை மற்றும் பல்வேறு நகர்ப்புறங்களை கட்டிட தொழிலாளர்களாக சென்று கொண்டு கைத்தறி நெசவாளர்கள் லட்சக்கணக்கான கைத்தறிகளை மூடி வைத்துவிட்டு கட்டட தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு துர்பாகியமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி இதை முதலிலே சரி செய்துவிட்டு வெளிநாடு செல்ல வேண்டும். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாமல் வானம் ஏறி வைகுந்தம் போக செல்வதை போல இன்றைக்கு விமானம் ஏறி அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் உடனடியாக அமெரிக்கா போய்விட்டு வந்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழில்களையும் பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக அன்றாடம் நடக்கிற கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இவர்தான் போலீஸ் மந்திரி, அதையே இவர் மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். தினந்தோறும் விதவிதமான கொலைகள், வெரைட்டி ஆஃப் மர்டர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா, மக்களுக்கு பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறதா என்று எண்ணி பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.